மத்தேயு 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஏன் ஆண்டவர் இப்படி சொன்னார்? இது யாரை பார்த்து சொன்னார் அப்படின்னா, சாத்தான் அதற்கு முன்பாக அவரிடத்துல கேட்கிறான். வந்து அந்த 8-9 வசனத்தை பாருங்கள். மறுபடியும் பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உமக்கு தருவேன் அப்படின்னு என்ன செய்கிறான் அப்படின்னு சொல்கிறான். பாருங்கள், சாத்தானுக்கு எப்படி அவன் எவ்வளவு தைரியமாய் பேசுகிறான். அதாவது என்ன சொல்லுகிறான்னா, என்னோட காலில் விழு அப்படிங்கிறான். என்னுடைய சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்தாள்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? கீழே விழுந்து என்னோட காலில் விழுந்து கும்பிட்டேன்னு சொன்னால் உனக்கு நான் என்ன செய்வேன்? இந்த உலகத்தின் எல்லாவற்றையும் அவன் சொல்கிறான், இவை எல்லாவற்றையும் உனக்கு தருவேன், உலகத்தின் சகல ராஜ்யங்கள் மகிமைகள். அப்படியானால் அவன் சொல்ல வருகிறது என்ன? இந்த முழு உலகத்திற்கும் உன்னை ராஜாவாக நான் ஏற்படுத்துவேன், நீ மட்டும் என்னை கீழே விழுந்து என்னுடைய காலில் விழுந்து என்னை பணிந்து கொண்டாயானால் இந்த ஏதோ இஸ்ரேல் நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்த முழு உலகத்திற்கும் உன்னை ராஜாவாய் நான் மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான்? அவன் சொல்லுகிறான், ராஜ்யம் மட்டுமல்ல, மகிமை கனம் புகழ் உலகத்திற்கே ஆண்டவர் இயேசு ஒரு அதிபதியாக இருக்க முடியும். அந்த நேரத்திலே அவர் அதை செய்திருந்தால், சாத்தானுடைய காலில் விழுந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டால், இந்த முழு உலகத்திற்கும் இயேசு ராஜாவாய் மாற்றியிருப்பான் சாத்தான். ஆனால் ஆண்டவர் என்ன செய்யலைன்னு கேட்டால், ஆண்டவர் அப்படி செய்யவில்லை. அவருக்கு தெரியும், பிதா ஒரு நாளில் அவரை என்ன செய்வார்? முழு உலகத்துக்கும் ராஜாவாய் மாற்றப் போகிறார். அதுதான் பிதாவிடத்திலிருந்து வந்தால் அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் உன்னை பணிந்து வருகிறதை நான் என்ன செய்ய மாட்டேன்? ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எந்த உயர்வுமே சகோதர சகோதரிகளே, தேவனை பணிந்து கொண்டு தேவனை ஆராதித்து வருகிற உயர்வைத்தான் நாம் தேட வேண்டுமே தவிர, சாத்தானால் வருகிற எந்த உயர்வும் அது இந்த முழு உலகத்திற்கும் ராஜாவாய் மாறுகிறதா இருந்தாலும் கூட அது நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறதான். ஆனால் இதை சாத்தான் இந்த முழு உலகத்தில், இப்போ நீங்கள் உலகத்தை பார்த்தல் என்று சொன்னால், உலகத்திலே மிக பெரியவர்களாக இருக்கிறவர்கள் எல்லாருமே ஏதோ ஒரு விதத்திலே சாத்தானுடைய பாதத்திலே விழுந்து அவனை பணிந்து கொண்டவர்கள் தான். ஆனால் இயேசு பணிந்து கொள்ளவில்லை. ஆகவே அப்போ என்னன்னு கேட்டால், அவனுடைய உள்ளான அவனுடைய தன்மை என்ன? இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்னு கேட்டால், சாத்தானுடைய உள்ளான தன்மை இந்த முழு உலகத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்பது அல்ல. அதை அவன் வைத்திருக்கிறான். இப்பொழுதைக்கு முழு உலகமும் அவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஆனால் அவனுடைய உள்ளான விருப்பம் என்ன அப்படின்னு கேட்டால், அவனுடைய உள்ளான ஆசை என்ன? உள்ளான ஆசை என்னன்னு கேட்டால், எல்லாரும் என்ன செய்யணும்? என்னை பணிந்து கொள்ளணும், எனக்கு ஆராதனை செய்யணும் அப்படிங்கிறத அவனுடைய உள்ளான விருப்பம். இந்த விருப்பம்தான் ஒரு அழகான தேவதூதனாய் இருந்த அவனை சாத்தானாக மாற்றியது. பாருங்கள் சகோதரர்களே, ஒரு சிறந்த சகோதரனாக சகோதரியாய் இருக்கிற நம்மை பிசாசாய் மாற்றுவது எது? எல்லாரும் என்னை புகழ வேண்டும், எல்லாரும் என்னை பார்க்க வேண்டும் அப்படிங்கிற விருப்பம்தான் அந்த இடத்திற்கு நம்மை கொண்டு போய்விடும். சாத்தான் அப்படிதான் மாறினான். சாத்தான் அவன் பூரண அழகுள்ளவன், பூரண ஞானமுள்ளவன். அவனைப் போல தேவதூதர்களில் யாரும் இல்லை. அப்படி உயர்ந்த இடத்தை கொடுத்திருந்தார். ஆனால் அவனோ அந்த இடத்தை விட்டு அவன் வேறொரு இடத்தை தேடினான். அந்த வசனத்தை பாருங்கள். இதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஏசாயா 14ஆம் அதிகாரத்திலே வாலிபர்கள், நீங்கள் எல்லாரும் இதை அறிந்து கொள்ளுங்கள். சாத்தானுடைய பின்னணி என்ன, அவன் ஏன் சாத்தானாய் மாறினான் அப்படிங்கிறதை அறிந்திருக்க வேண்டும். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை பாருங்கள். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே,
நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்திற்கேறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என்னுடைய சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன். நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களிலே ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். அப்படியானால் அவனுடைய விருப்பம் என்ன? அவன் நானும் தேவனைப் போல் அந்த உயர்ந்த இடத்திலே போக வேண்டும். எல்லாரும் என்னையும் என்ன செய்யணும்? நீங்கள் பரலோகத்திலே சென்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், அல்லது பரலோகத்தை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற எல்லா தரிசனங்களையும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அங்கே என்ன தரிசனம் அப்படின்னு கேட்டால், அங்கே இருக்கிற எல்லாருடைய வேலை என்ன? சதா இரவும் பகலும் அங்கே இருக்கிறவருடைய வேலை என்னன்னு கேட்டால், தேவனை துதிப்பது தான் அவருடைய வேலை. இது ஏதோ ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம், இப்போ நம்ம ஒரு ஆராதனைன்னு அப்படின்னு ஒரு அரை மணி நேரம் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி இல்லாமல் அவர்கள் இரவும் பகலும் இடைவிடாமல், அந்த இடைவிடாமல் அப்படிங்கிற வார்த்தை ஒரு நல்ல வார்த்தை. இடைவிடாமல் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த வசனத்தை பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷத்திலே வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்கள். அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்றும் அவ்வாறு சிறகுள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாயிருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லி கொண்டிருந்தன. இடைவிடாமல், ஓய்வில்லாமல். பாருங்கள், நமக்கு ஒரு 5 நிமிஷம் துதிச்சாலே வாய் வலிக்குது, அல்லது வாய் வரமாட்டேங்குது, வார்த்தை வரமாட்டேங்குது. ஆனால் அவர்களை பாருங்கள், இடைவிடாமல், ஓய்வில்லாமல் அவர்கள் சொல்லுகிற வார்த்தை என்ன? சேனைகளின் கர்த்தர் இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவர், அவர் சர்வ வல்லமையுள்ளவர், அவர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லி கொண்டிருந்தன. கனத்தையும் மகிமையும் செலுத்தின. அப்படி செலுத்தும் பொழுது அங்கே மூப்பர்கள் இருந்தார்கள், 24 மூப்பர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு ஆண்டவர் கிரீடங்களை கொடுத்திருந்தார். அவர்கள் என்ன செய்தார்கள் கேட்டால், அந்த 10ஆம் வசனத்தை பாருங்கள். 24 மூப்பர்களும் சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாக விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்து. இப்போ இதையெல்லாம் பார்க்க பொழுது இந்த தேவதூதன் லூசிபர் அவனுக்கு என்ன ஆசை வந்து விட்டது? இந்த மாதிரி எனக்கும் பண்ணால் நல்லா இருக்குமே, இந்த மாதிரி இந்த 24 மூப்பர்களும் எனக்கு முன்பாக சாஷ்டாங்கமாக விழுந்து என்னை பணிந்து கொண்டு தங்கள் கிரீடங்களை எனக்கு முன்பாக வைத்து என்னை வணங்கினால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஆசை. இப்போ நாம் நினைக்கிறோமல்லவா, சில நேரங்களில் யாரோ ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஒரு நடிகையோ அல்லது ஒரு புத்தகத்திலேயோ இருப்பார்கள். இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டால் எனக்கு எப்படி இருக்கும், இந்த மாதிரி காரில் போனால் எனக்கு எப்படி இருக்கும், இந்த மாதிரி வீட்டை கட்டி நான் மேல் மாடியில் நின்றுட்டு இருந்தால் எப்படி இருக்கு அப்படின்னு நமக்கு எத்தனை கற்பனைகள் வருகிறது. அந்த மாதிரி சாத்தான் என்ன செய்தான்னு கேட்டால், பாருங்கள், ஒரு தேவதூதன் அவ்வளவு பெரிய உன்னதமான ஸ்தானத்திலே வைத்திருந்த அந்த தேவதூதனுக்கு தான் கொண்டிருக்கிற காரியத்திலே திருப்தி இல்லை, தேவன் வைத்திருக்கிற இடத்திலே திருப்தி இல்லை. ஆகவே மிக மிக மோசமான ஒரு பாவத்தை அவன் செய்தான். அவன் ஆராதனையை விரும்பினான், புகழ்ச்சியை விரும்பினான், தன்னை எல்லாரும் கனம் பண்ண வேண்டும் என்று விரும்பினான். என்னை தொழுது கொள்ள வேண்டும், அது காலில் விழுகணும், என்னோட காலில் எல்லாரும் விழுகணும் அப்படிங்கிற அவ்வளோ ஆசை இருந்தது. ஆனால் அதனால் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டான், அடுத்த வினாடியே அவனை ஆண்டவர் அந்த இடத்திலிருந்து அவன் தள்ளிவிட்டார். அவன் வந்த பொழுது அவன் சும்மா வரல. அவன் என்ன செய்தான்னு கேட்டான், அவன் ஏற்கனவே ஒரு கோஷ்டி வச்சுருந்தான். அந்த கோஷ்டியை இழுத்து கொண்டு அவன் அந்த
நாம் பார்க்கிற 2ஆம் வானத்திற்கு அவன் வந்து விட்டான். இப்போ அங்கே இருந்துக்கிட்டு அவனும் அவனோட கீழே விழுந்த எல்லா தூதர்களும் இப்பொழுது சாத்தானாய் மாறிவிட்டார்கள். இப்பொழுது அங்கிருந்து கொண்டுதான் இந்த பூமிக்கு வந்து போய் கொண்டிருக்கிறார்கள், இப்பொழுதும் இருக்கிறார்கள். ஆகவே அப்போ அவன் 2000 வருஷங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்த பொழுது அவரையும் அவன் என்ன செய்தான்னு கேட்டால், அவரையும் அவன் வளைக்க பார்த்தான். அதற்கு முன்பாக எத்தனையோ பேரை அவன் வளைத்தான். தாவீதை ஒரு தடவை சோதித்து அவனை வளைத்தான். எத்தனையோ பேரை அவன் முயற்சி பண்ணினான். ஆனால் இயேசுவினிடத்தில் வந்து என்னை பணிந்து கொள், என் காலில் விழு அப்படின்னு சொல்லும் பொழுது, காலில் விழுந்தேன் என்று சொன்னால் அது ஒரே ஒருத்தருடைய கால்தான், அது தேவனுடைய பாதத்தில் தான் நான் விழுவேன், அவரை மட்டும்தான் பணிந்து கொள்வேன், அவருக்கு தான் ஆராதனை செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்ன உடனே அவன் அதை விட்டு போய்விட்டான். ஆகவே சகோதரர்களே, இதை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். சாத்தானுடைய தன்மை என்றால் என்ன? சாத்தானுடைய தன்மை என்ன அப்படின்னா, இதுதான் அவனுடைய தன்மை. ஆகவே எப்பொழுதெல்லாம் இந்த ஆவி வருகிறதோ, இந்த கற்பனை வருகிறதோ, இதெல்லாம் தேவனால் வருகிற கற்பனை அல்ல. எப்பொழுதெல்லாம் உயர்த்தப்படுகிற அல்லது ஒரு பெரிய வீடு கட்டி நான் மேலே நிற்கணுங்கிற கற்பனை வந்தாலும் சரி, அல்லது நான் தனி பிளைட் வாங்கி நான் ஊழியத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுகிற கற்பனை வந்தாலும் சரி, எந்த கற்பனையாக இருந்தாலும் இது எல்லாம் தேவனிடத்திலிருந்து வருகிற கற்பனை அல்ல. இதெல்லாம் பிசாசினிடத்திலிருந்து வருகிற கற்பனைகள். அப்போ அதற்கு நான் என்னை ஒப்பு கொடுத்தால், அவனை விழுந்து வணங்கினால், பணிந்து கொண்டால், கொஞ்சம் தலையை சாய்த்தால் என்ன நடக்கும்னு கேட்டால் அதெல்லாம் கிடைக்கும். ஆனால் நாமும் இதை எப்பொழுதுமே என்ன செய்யணும்? இதை எப்பொழுதுமே அறிந்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சரி, இப்பொழுது ஆராதனை என்றால் என்ன அப்படிங்கிற அதை நாம் கொஞ்சம் பார்ப்போம். அதாவது ஆராதனை அப்படிங்கிற சொல்லுக்கு ஏற்கனவே இதை சகோதரர்கள் பேசியிருக்கிறார்கள், நம்முடைய மூத்த சகோதரர்கள் பேசியிருக்கிறார்கள். இருந்தாலும் அதை சொல்லுகிறேன். அதாவது ஆராதனை அப்படிங்கிற சொல்லுக்கு ஒரு 3 விதம் இருக்கிறது என்று சொல்வார்கள். ஆராதனையிலே அதாவது துதி இருக்கிறது, நன்றி சொல்லுதல் இருக்கிறது, ஆராதித்தல் அப்படிங்கிறது இருக்கிறது. ஆனால் இது இன்றைக்கு எப்படி மாறிவிட்டது அப்படின்னு கேட்டால், ஆராதனை அப்படிங்கிறதே என்ன அப்படின்னு கேட்டால், அது சபையிலே தேவனை எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்கிறது தான் ஆராதனை அப்படிங்கிற மாதிரி விட்டது. இல்லை, இப்பொழுது நாம் செய்கிறது ஆராதனை இல்லை. இப்போ சபையாய் நாம் கூடி செய்கிறோம் அல்லவா, இது ஆராதனை இல்லை. இது வேணாலும் ஆராதனை என்று வைத்து கொள்ளலாம். அப்படிதான் அப்புறம் அது காலங்காலமாக அப்படியே பேசி பழகிவிட்டபடினாலே அது அப்படி ஆகிவிட்டது. எங்கே போகிறோம்? ஆராதனைக்கு போகிறோம், என்ன செய்தோம்? ஆராதித்தோம் அப்படின்னு. சரி, ஆனால் இது மூன்றும் வெவ்வேறான பதங்கள். இப்போ ஆண்டவர் அவர் ஒருவருக்கே அந்த வசனம், ஆண்டவர் என்ன சொன்னார்? உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக அப்படிங்கிற பதம் அது மிகவும் ஆழமான ஒரு பதம். ஆகவே அப்போ சபையிலே நாம் என்னதான் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், சபையிலே இப்போ நாம் பார்த்தோம்லவா, ஆராதனைக்கு 3 வித்தியாசமான கோணங்கள் இருக்கிறது. அது முதலாவது என்ன அப்படின்னு கேட்டால், ஆண்டவரை துதிப்பது. ஆண்டவர் எப்படி இருக்கிறாரோ, உதாரணமாக இந்த சங்கீதம் 148 பாருங்கள். சங்கீத புஸ்தகத்திலே 148வது சங்கீதம். எத்தனையோ சங்கீதங்கள் இருக்கிறது, இருந்தாலும் அந்த சங்கீதத்தை பாருங்கள். 148வது சங்கீதத்திலே 148வது சங்கீதம் 1ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற இதை பார்த்தோம் என்று சொன்னால், இதெல்லாம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு கேட்டால், அல்லேலூயா, வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் அவரை துதியுங்கள், அவருடைய தூதர்களே, சூரிய சந்திரரே, வானாதி வானங்களே, பூமியில் உள்ளவைகளே, மகா மச்சங்களே, சகல ஆழங்களே, அக்கினியே, கல்மலையே, உறைந்த மலையே, மூடுபனியே, மலைகளே, இப்படி அவர்
தேவனை எல்லாம் தேவனை துதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் அழைக்கிறார். அந்த கடைசியில் 150ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக அல்லேலுயா அப்படிங்கிறார். அதாவது இது என்ன அப்படின்னு கேட்டால், தேவன் தான் சிருஷ்டிகர்த்தா, தேவன் தான் சகலத்தையும் சிருஷ்டித்தார், அல்லது தேவன் நல்ல தேவனாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவரை வர்ணித்து துதிப்பது தான் துதி என்று சொல்லலாம். அதை ஏதோ மனிதர்கள் மட்டுமல்ல, சங்கீதக்காரனோடு நாம் பார்த்தோம் என்று சொன்னால் மனிதர்கள் மட்டுமல்ல, அவன் சொல்லுகிறான், ஏதோ சபையில் இருக்கிறவர்கள் மட்டுமல்ல, உலகத்தார் மட்டுமல்ல, அவர் எதையெல்லாம் சொல்லுகிறார் பாருங்கள். மூடுபனி, பெருங்காற்று, மகா மச்சங்கள், அக்கினி, கல்மலை, மலைகள், மேடுகள், கனிமரங்கள், கேதுருக்கள், எல்லாத்தையும் அவர் சொல்லுகிறார். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஒரு இடத்துல சீசர்கள் அல்லது பரிசேயர்கள் ஆண்டவர் எருசலேமுக்கு பவனியாய் செல்லும் பொழுது அவரை சின்ன பிள்ளைகள் எல்லாம் அவருக்கு ஓசன்னா என்று சொல்லி அவரை துதிப்பார்கள், அவரை போற்றுவார்கள். அப்போ பரிசேயர்கள் எல்லாரும் சொல்வார்கள், இவர்களை அதட்டும் அப்படின்னு சொல்வார்கள். அப்போ ஆண்டவர் சொன்னார், இவர்கள் கூப்பிடலைன்னு சொன்னால் எது கூப்பிடும்? கல்லுகள் தான் கூப்பிடும் அப்படின்னு சொன்னார். அப்போது இந்த உலகத்திலே பாருங்கள், தேவனை அவர் சிருஷ்டித்த எல்லாமே அவரை துதிக்க வேண்டும். கல்லுகள், மலைகள், பள்ளத்தாக்குகள், மரங்கள், கேதுர் மரங்கள், நம்ம ஊர்படி சொல்லப்போனால் வேப்ப மரம் அல்லது தென்னை மரம், பனைமரம், எல்லா மரங்களை பார்த்தும் எல்லாம் என்ன செய்யட்டும், எல்லாம் ஆண்டவரை துதிக்கட்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது, இத்தனையெல்லாம் துதிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது நாம் துதியாமல் இருக்கலாமா? நாம் துதிக்க வேண்டும். ஆமாம், நாம் அவரை துதிக்க வேண்டும். அவர் ஏனென்றால் அந்த தேவன் அப்படிப்பட்ட ஒரு தேவன். நீங்கள் ஒரு மரத்தை பாருங்கள், அந்த மரத்தை எவ்வளவு ஞானமாய் பண்ணியிருக்கிறார். ஒரு மரத்தை போல இன்னொரு மரம் இல்லை, ஒரு மரத்தின் கனியை போல இன்னொரு கனி இல்லை. ஆகவே ஒவ்வொரு மரமும் வித்தியாசமான மரங்கள். ஆகவே தான் ஒவ்வொரு மரமும் தேவனை துதிக்கின்றன. ஆண்டவரே, என்னை ஒரு வித்தியாசமான மரமாய் மாற்றியிருக்கிறீர். நான் ஒரு மாம்பழமாக இருக்கிறேன், நான் ஒரு மாமரமாக இருக்கிறேன், நான் ஒரு பலாமரமாக இருக்கிறேன், நான் ஒரு அத்திமரமாக இருக்கிறேன். எல்லாமே வித்தியாசமாய் பண்ணியிருக்கிறார் ஆண்டவர். எதையாவது ஒன்றை போல் இருக்கிறதான்னு கேட்டால் இல்லை. ஆகவே இதில் இருக்கிற அதிசய அந்த ஆண்டவருடைய அற்புத வல்லமை, அவருடைய ஞானம், அவருடைய அறிவு, ஒவ்வொன்றிலையும் ஒரு சுவை இருக்கிறது. ஒவ்வொன்றிலையும் நம்மளுக்கு தான் இனிக்கலைன்னா சாப்பிட மாட்டானே, வாயில் வைக்க மாட்டாங்களே நம்ம ஆளுங்க. அது இனிக்கணும், அது எனக்கு பிடிக்கலைன்னா நான் துப்பிடுவேனாக்கும். எனக்கு பிடிக்கலைன்னா நான் துப்பிடுவேன். நீ துப்பா தங்கம், உனக்கு பிடிக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? அவர் எத்தனை படைத்திருக்கிறார் பாருங்கள். கசப்பு வேண்டும், கசப்பை நீ சாப்பிடலைன்னா உன்னுடைய சரீரம் கெட்டு போயிடும் என்பதற்காக பாகக்காய் என்ன செய்தார்? பாகக்காயை பண்ணி வைத்திருக்கிறாரே அந்த பகவான். என்ன ஆச்சரியம் பாருங்கள். அப்போ இவைகளெல்லாம் என்ன செய்கிறது? இவைகளெல்லாம் துதிக்கிறது. நான் சிறந்த மனுஷன், நான் மனுஷனுக்கு நன்மை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னை இப்படி படைத்தேறேன்னு சொல்லி மரங்கள் எல்லாம் சொல்லும் பொழுது மனுஷன் துதியாமல் இருக்கலாமா? கண்டிப்பாக அவரை துதிக்க வேண்டும். ஆகவே துதி என்பது சகோதரர்களே, நாம் சபையிலே வரும் பொழுது துதிக்க வேண்டும் ஆண்டவரை. நாம் ஒருவர் கூட நம்முடைய வாயை திறந்து துதிக்காமல் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. தயவுசெய்து யாராவது மௌனமாக இருந்திருந்தால் அதை குறித்து என்ன செய்யுங்கள்? மனம் திரும்புங்கள். அடுத்த வாரம் நான் என்ன செய்யக்கூடாது? இப்படி நான் இருக்கக்கூடாது. சபையிலே வந்து நான் என்ன செய்யணும்? என்னுடைய வாயை திறந்து நான் ஆண்டவரை துதிக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அந்த பக்கத்தில் இருக்கிற இந்த மரம் பாருங்க, இந்த மரம் நம்மளை கேட்கும், உனக்கு வாய் இல்லையா? இந்த தென்னை மரம் நம்மளை கேட்காதா? ஏப்பா என்னப்பா நீங்கள் சபையில் நீங்கள் துதிக்கிற சத்தம் எனக்கே கேட்க மாட்டேங்குது, அந்த தென்னை மரம் கேட்காதா? கண்டிப்பாக கேட்க. நீங்கள் மத்தியானம் போய் அதுக்கிட்ட பேசி பாருங்க. நீங்கள் துதிக்கிறீங்க, ஆனால் எனக்கு அந்த சத்தமே எனக்கு கேட்க மாட்டேங்குது. எல்லாமே டீசென்சியாக மாறிவிட்டது. இல்லை, வாயை திறந்து அவரை துதிக்க வேண்டும். சரி, இதுதான்
அவரை துதிக்கிறது என்று பொருள். ரெண்டாவது, இந்த இதில் இருக்கிற ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டால், அவருக்கு நன்றி செலுத்துதல். அவருக்கு நன்றி செலுத்துதல். முதலாவது பகுதி தேவன் எப்படி இருக்கிறாரோ அவரை அப்படியே அவரை துதிப்பது. அடுத்த பகுதி என்ன அப்படின்னு கேட்டால், தேவன் எனக்கு செய்த நன்மையை நினைத்து அவரை நாம் துதிப்பது. நாம் இங்கே வாசிக்கிறோம். ஒரு 2 பேரை காண்பிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் ஏசாயா 38ஆம் அதிகாரத்தில் அங்கே ஒரு ராஜா ஒருவன் இருக்கிறான். ஏசாயா 38ஆம் அதிகாரத்தில் எசேக்கியா அப்படிங்கிற ஒரு ராஜா இருக்கிறான். அவன் வியாதிப்பட்டு அவன் மரணத்திற்கு சமயமாக இருந்தான். அந்த வியாதியும் தேவனுடைய சித்தம்தான். ஆனாலும் அவன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே ஆண்டவரிடத்திலே அழுகிறான், ஆண்டவரே எனக்கு நான் இப்போ சாக நான் விரும்பலை, எனக்கு ஜீவனை கொடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் திரும்பவும் ஒரு 15 வருஷத்தை கொடுக்குறாரு. அப்போ அவன் அதை குறித்து சொல்லுகிறதை பாருங்கள். 18ஆம் வசனத்தில் 38ஆம் அதிகாரம் 18-19 பாதாளம் அல்லது 17லிருந்து வாசிக்கிறோம், இல்லை 16லிருந்து. ஆண்டவரே, இவைகளினாலே மனுஷர் பிழைக்கிறார்கள், இவைகளெல்லாம் என் உயிருக்கு உயிராக இருக்கிறது. என்னை சொஸ்தப்படவும் என்னை பிழைக்கவும் பண்ணினீர். நான் இந்த வியாதியிலே மரித்து போயிருக்கக்கூடியவன், நான் இந்த வியாதியிலே மரித்து போயிருக்க வேண்டியவன், நான் இந்த ஆக்ஷனிலே சாக வேண்டியவன். ஆனால் என்னை என்ன செய்தீர்? என்னை சொஸ்தப்படுத்தினீர், என்னை பிழைக்க பண்ணீர். இப்பொழுது நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு கேட்டால், இந்த 18-19 வசனத்தை பாருங்கள். பாதாளம் உம்மை துதியாது, மரணம் உம்மை போற்றாது, குழியில் இறங்குகிறவர்கள் உம்முடைய சத்தியத்தை தியானிப்பதில்லை. நான் இன்று செய்கிறது போல உயிரோடு இருக்கிறவனே உம்மை துதிப்பான். தகப்பன் பிள்ளைகளுக்கு உமது சத்தியத்தை தெரிவிப்பான். கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார், ஆகையால் எங்கள் ஜீவனாலெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் என் கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவோம் என்று எழுதி வைத்தான். இது என்ன அப்படின்னு கேட்டால், தேவன் அவனை சுகமாக்கினார். அவனுக்கு ஒரு 15 வருடங்களை திரும்ப கொடுத்தார். அந்த நன்றியினாலே எசேக்கியா ராஜா அவன் ஆண்டவரை துதிக்கிறான். ஆண்டவரே, என் ஆயுசு நாட்கள் முடிந்து விடும் என்று நான் நினைத்தேன். ஆண்டவரே, நான் இனி பார்க்கிறதில்லை. பாருங்கள், அவன் சொல்லுகிறதை பாருங்கள். 38ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா வியாதிப்பட்டு தன் வியாதி நீங்கி சொஸ்தமான போது எழுதி வைத்ததாவது, நான் என் பூரண ஆயுசின் வருஷங்களுக்கு சேராமல் பாதாளத்தின் வாசலுக்கு உட்படுவேன் என்று என் நாட்கள் அறுப்புண்டு போகிற போது என்று சொன்னேன். கர்த்தரை நான் இனி உயிரோடு இருக்கிறவர்களின் தேசத்தில் தரிசிப்பதில்லை, இனி பூலோக குடிகளோடு இருந்து மனுஷரை நான் காண்பதில்லை அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தனே. இப்பொழுதோ ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்தார், பலன் கொடுத்தார், என்னை திரும்ப எழுந்திருக்க பண்ணினார். நான் 14ஆம் வசனத்தில் நமட்டை குருவி போல நான் என்ன செய்தேன்னு கேட்டால், நான் கூவிக்கொண்டிருந்தேன். தகவலான் குருவியை போல கூவினேன், புறாவை போல புலம்பினேன், நான் ஒடுங்கி போனேன். ஆனால் கர்த்தர் எனக்கு உதவி செய்தார், என் வியாதி படுக்கையை மாற்றினார், என்னை சுஸ்தப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி அந்த நன்றியினால் இப்போ எசேக்கியா பெற்றுக்கொண்டது என்ன? அவன் ஒரு அற்புதத்தை அவன் பெற்றுக்கொண்டான். ஆகவே அதை மறக்காமல் அவன் எழுதி வைக்கிறான். எனவே சகோதர சகோதரிகளே, தேவன் நமக்கு செய்த நன்மையை நாம் என்ன செய்யக்கூடாது? நாம் ஒரு நாளும் மறக்கக்கூடாது. இன்னொரு மனுஷனை பாருங்கள். லூக்கா 17ஆம் அதிகாரம் அந்த 10 குஷ்டரோகிகளிலே ஒரு மனிதன், அவன் சமாரியன். அதாவது தேவனுடைய ஜனங்களுக்கு எப்பொழுதுமே நன்றி கிடையாது சகோதர சகோதரிகளே. ஏனென்றால் அவர்கள் தேவன் எங்களுக்கு செய்யாமல் வேற யாருக்கு செய்வார்? அதனால அதெல்லாம் நன்றி சொல்ல வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது. அவர் எங்களை சொஸ்தப்படுத்துவது அவரோட வேலை அப்படின்னு இருந்தாங்க இஸ்ரேல் ஜனங்கள். நாமும் சில நேரத்தில் அப்படி தான் இருக்கிறோம். நான் தேவனை பின்பற்றுகிறேன், அவர் என்னை போஷிப்பது அவருடைய கடமை, என்னை சொஸ்தப்படுத்துவது அவருடைய கடமை, அதற்கு நான் போய் நன்றி சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறது போல தான் நாம் பல நேரங்களில் யாருக்கும், அதாவது தேவனுக்கும் நன்றி சொல்லுகிறதில்லை, மனுஷருக்கு நன்றி சொல்லுகிறதில்லை.
நீ கடமை. ஒரு மனைவி புருஷனை பார்த்து என்ன செய்கிறார்? நீ என் புருஷன், நீ எனக்கு சம்பாரிச்சு போடுறதுனுடைய கடமை. கடமையாடா, கடமை. உனக்கு நான் எதுக்கு நன்றி சொல்லணும்? நீ தான் எனக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு. எப்பாவது சகோதரிகளே, உங்கள் புருஷரை பார்த்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு வர்றீங்களே, ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். புருஷர்களுக்கு என்னென்னா, நன்றி சொல்லாட்டி பரவாயில்லைங்க, ஒரு காப்பி ஒரு கிளாஸ் கொடுத்தா போதுங்க. வீட்டுக்குள்ளே வந்தால் ஏதோ தண்ணியாவது கொடுத்தா பரவாயில்லைங்க. இப்படி தான் இருக்கிறது. இல்லை இல்லை இல்லை, இப்படி இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு மனைவிக்கு நன்றி சொல்லுகிற புருஷர்கள் கிடையாது. ஒரு மனைவி தான் சகோதர சொல்லி 24 மணி நேரமும் சம்பளம் இல்லாமல் வேலை செய்கிறது யார்? ஒரு மனைவி தான். 24 மணி நேரமும் சம்பளம் இல்லாமல் வேலை செய்கிறது யாருன்னு கேட்டால் மனைவி தான். ஆனால் அந்த மனைவிக்கு நன்றி சொல்லுகிறது கிடையாது. ஆனால் ஆபீஸில் வேலை செய்கிற யாரோ கூட ஒரு பொண்ணு இருக்குதாமா, அந்த பொண்ணு ஏதோ ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து கொடுத்துருச்சாமா, பாட்டில் தண்ணி கொடுத்துருச்சாமா, அதுக்கு தேங்க்ஸ் அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை இல்லை, ஏன்னா மனைவி அவள் செய்யணுமில்ல, என் காலில் கிடக்கணும். அது எப்படி? நான் 1 மணிக்கு எழுந்திரிச்சு, நைட்டு 1 மணிக்கு எழுந்திரிச்சு வர டீ போட்டு கொடுக்க சொன்னாலும் கொடுத்தாகணும். இல்லை, இப்படி தான் சகோதர சொல்ல அந்த 10 குஷ்டரோகிகளே 9 குஷ்டரோகிகள் இருந்தார்கள். அவர்கள் என்ன நினைத்தார்கள்னு கேட்டால், ஏன் நாங்கள் சுகமானதுக்கு நீ திரும்பி போயெல்லாம் நன்றி சொல்ல வேண்டியதில்லை. ஏப்பா, நீ இத்தனை நாளும் உன்னை வீட்டில் சேர்த்துனாங்களா? உன்னை துரத்தி விட்டுருந்தாங்களவா? பாவத்திலே கிடக்கிற உன்னை யாராவது சேர்த்துனாங்களா? கடன்காரன் சொல்லி உன்னை துரத்துனாங்களல்லவா? இப்போ எல்லாம் மாறின உடனே எனக்கு சொந்தம் வேணும், பந்தம் வேணும், எனக்கு மாமச்சம் வேணும்னு போயிட்டியே, சபையை தேடுகிறது இல்லையே. அல்லது 4 காசு வந்த உடனே நீ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. என்ன பதவி? இல்லை இல்லை இல்லை, இந்த 9 குஷ்டரோகிகள் இப்படி இருந்தார்கள். அதனால் ஒரு மனுஷன் பாருங்கள், 15ஆம் வசனத்தில் 17:15, லூக்கா 17:15, அவர்கள் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி உரத்த சத்தத்தோடு தேவனை மையப்படுத்தினான். சகோதர சொல்ல சத்தம் வரணுங்கிறேன், சத்தம் வரணும். உரத்த சத்தத்தோடு அவன் தேவனை மையப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு என்ன செய்தான்? ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாயிருந்தான். அதான் சொல்கிறேன் பாருங்க, கிறிஸ்தவர்களுக்கு நன்றி இல்லை சகோதர சொல்லே, உலகத்தாருக்கு நன்றி இருக்கிறது. உலக மனிதர்களுக்கு நன்றி இருக்கிறது, கிறிஸ்தவர்களுக்கு நன்றி இல்லை. இந்த சமாரியன் பாருங்கள், அவன் நன்றி சொன்னான். அதனால் அவன் அப்படி நன்றி சொல்லதுனால அந்த நன்றிக்கு, அவன் சொன்ன நன்றிக்கு பதிலாக ஆண்டவர் என்ன அவனுக்கு கொடுத்தார் அப்படின்னு கேட்டால் ரட்சிப்பை கொடுத்து விட்டார். எனவே ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா? இன்னும் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா? அப்படியானால் ஒன்று செய்யுங்கள். ஏற்கனவே தேவன் செய்த நன்மையை என்ன செய்யுங்கள்? நன்மையை அறிக்கையிடுங்கள். அதனால தான் சகோதரர்களுக்கு சொல்லுகிறது, ஒரு நிமிஷமாவது எழுந்து தேவன் உங்களுக்கு செய்த நன்மை என்ன செய்யுங்கள்? சொல்லுங்கள், அறிக்கையிடுங்கள். அப்பொழுது அடுத்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நன்றி இல்லாதவர்கள் தான் சகோதர சொல்லே, நான் பார்த்த உண்மையை சொல்லுகிறேன், யார் தேவனை விட்டு பின்வாங்கி போயிருக்கிறார்கள், யார் சபையை விட்டு பின்வாங்கி போயிருக்கிறார்கள் கேட்டால் நன்றி இல்லாதவர்கள் தான் அப்படி போயிருக்கிறார்கள். ஆமாம், இத்தனை வருஷத்தில் நான் பார்த்தது 33 வருஷம் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நன்றி இல்லாதவர்கள் பின்மாறி போகிறார்கள், சபை விட்டே போய்விடுகிறார்கள். ஆனால் நன்றி உள்ளவர்களோ இன்னும் ஒருபடி மேலான ஆசீர்வாதத்தை நோக்கி போய்கொண்டே இருக்கிறார்கள். எனவே அருமையான சகோதர சொல்லை, இந்த 2 பகுதிகளை நாம் பார்த்தோம். ஒன்று தேவனை துதிப்பது, இன்னொன்று தேவன் நமக்கு செய்த காரியங்களுக்கு நன்றி உடையவர்களாக இருப்பது. அப்படி நன்றி உடையவர்களாக இருப்பதிலே மனிதர்களும் அடங்குவார்கள். ஆகவேதான் தேவனுக்கு நன்றியுடையவர்களாக இருக்கும் பொழுது மனிதருக்கும் சேர்த்து தான் நன்றியுடையவர்களாக இருக்க முடியும், அப்படி இல்லாமல் இருக்க முடியாது. சரி, இப்போ இவைகள் தான் சகோதர சொல்லே நாம் வழக்கமாக செய்கிறது.
ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்கிறோம்? இதைத்தான் செய்கிறோம். துதிக்கிறோம், நன்றி சொல்கிறோம். நாம் சபை கூடி வரும்பொழுது இந்த 2 தான் செய்கிறோம். அப்படியானால் ஆராதனை அப்படிங்கிற சொல் எங்கே இருக்கிறது அப்படின்னா, ஆராதனை அல்லது தொழுது கொள்ளுதல் அல்லது பணிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறதெல்லாம் அது தனிப்பட்ட முறையில் தான் இருக்கிறது. அது தனிப்பட்ட முறையில் முதலாக வேதத்திலே அந்த தொழுது கொள்ளுதல் அப்படிங்கிற வர்ற பகுதி எங்கே வருகிறது, அல்லது அதற்கு முன்பாக கூட வருகிறது. ஆனால் ஒரு தனிப்பட்ட மனுஷன் தொழுது கொள்ளுதல் அப்படின்னு வருகிறது. அது ஆங்கிலத்தில் வர்ஷிப்னு தான் எழுதியிருக்கிறது. அது எங்கே வருகிறது? ஆதியாம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தில், ஆதியாம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம். அந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஆபிரகாம் தன் குமாரனை பலியிடச் சென்ற நேரத்திலே, சோறு ஆராதனை என்கின்ற கருத்தை தயவுசெய்து லேசாக புரிந்து கொள்ளாதிருங்கள். அதற்கு ஆழம் அதிகம். அது ஆராதிப்பது, தேவனை ஆராதிக்கிறேன், அவரை பணிந்து கொள்கிறேன் அப்படிங்கிறது தன்னிடத்தில் இருக்கிற விலையேற பெற்ற ஒன்றை தேவன் கேட்டால் கொடுப்பது. ஆமாம், தன்னையே அர்ப்பணிப்பது, அதுதான் ஆராதனை. இந்த ஆராதனைக்கு இதற்கு மேலே இருக்கிற 2 பகுதிகளுக்கு இது அவ்வளவு பெரிதாக அவசியம் இல்லை. எது? தேவனை துதிப்பது, தேவனுக்கு நன்றி சொல்வது. இந்த 2 பகுதிகளையும் தாண்டி தொழுது கொள்ளுதல் அல்லது வர்ஷிப் அல்லது ஆராதனை அப்படிங்கிறது அதற்கு அப்புறம் தான் இருக்கிறது. அது பெரும்பாலும் தனிப்பட்ட முறையிலே தான் நடக்கிறது. தனிப்பட்ட வாழ்க்கையிலே, தனி இடங்களிலே, நாம் தனியாக இருக்கும் பொழுது அல்லது யாருக்கும் தெரியாத இடத்திலே அது நடக்கும். இப்போ சபை கூடி வரும்பொழுது என்னதான் நடக்கிறது? சபை கூடி வரும்பொழுது தேவனை துதிக்கிறோம், அவருக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த 2ம் நடக்கிறது. அந்தரங்கத்திலே ஆராதனை செய்வதற்கு நாம் ஊக்குவிக்கப்படுகிறோம். ஆனால் ஆராதனை எப்பொழுதுமே தனிப்பட்ட முறையில் தான் இருக்கிறது. அது ஒரு வேளை உங்களுடைய ஜெப அறையாக இருக்கலாம், அது ஒரு வேளை உங்களுடைய வேலை ஸ்தலமாக இருக்கலாம், அல்லது நீங்கள் சோதிக்கப்படுகிற வேலையாக இருக்கலாம். அந்த இதை பார்த்து விட்டு இன்னொரு வசனத்திற்கு போவோம். லுக், அந்த ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்திலே அங்கே அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். அதாவது இந்த காரியத்திற்கு நாம் என்ன பெயர் வைப்போம்? இந்த ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்திற்கு நாம் என்ன பெயர் வைப்போம் அப்படின்னு கேட்டால் என்ன பெயர் வைப்போம்? ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடச் சென்றார். ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடச் சென்றார். ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடச் சென்றார். இதுதான் நாம் வைக்கிற பெயர். ஆனால் ஆபிரகாம் இதற்கு என்ன பெயர் வைத்தார்? அந்த வசனத்தை பாருங்கள். 5வது வசனம், ஆதியாகமம் புஸ்தகம் 22:5. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு. இதை ஆங்கிலத்தில் யாராவது வாசியுங்கள், இந்த வசனம் யாராவது தெரிந்தால். அதில் வருகிறது அல்லவா பேர், அந்த ஆராதனை, அந்த வர்ஷிப்புங்கிறது அதில் வருகிறது. ஆமாம் ஆமாம். அதனால் இப்போது ஆபிரகாம் என்ன பேர் வைக்கிறார்? நான் போய் தேவனை, நாங்கள் 2 பேரும், என்னுடைய மகனும் நானும் போய் என்ன செய்கிறோம்? தேவனை ஆராதித்து விட்டு வரப்போகிறோம் அப்படின்னு சொல்கிறார். இதுதான் அவர் வச்ச பேர். அதுக்கு நாம் வைக்கிற பேர் ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட போனார், ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட போனார் அப்படின்னு சொல்லி இல்லை. ஆபிரகாம் வைத்த பெயரோ, நான் தேவனைக்கு ஆராதனை செய்ய போகிறேன், ஆராதித்து விட்டு நாங்கள் திரும்பி வருவோம் அப்படிங்கிறார். அப்போ இதுதான் சகோதரர்களே மெய்யான ஆராதனை. இப்போ இந்த ஆராதனையில் எவ்வளவு வழி இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? ஆமாம், மற்றவைகளுக்கு வழிகள் தேவையில்லை. எது வழிகள் தேவையில்லை? தேவனை துதிப்பதற்கு சங்கீதம் 148, 49, 150 இது போன்ற சங்கீதங்களில் இருக்கிறது போல தேவனை துதிப்பதற்கு எனக்கு பெரிய அர்ப்பணம் தேவையில்லை. அல்லது நான் பெற்ற நன்மையை சொல்லுவதற்கு எனக்கு என்ன பெரிய அர்ப்பணம் தேவை? அதற்கு ஒரு நல்ல நன்றியுள்ள இருதயம் இருந்தால் போதும். நன்றி மறக்காதவனாய் நான் இருக்கணும். இது இருந்தால் போதும். இந்த 2 விஷயத்தை செய்து விடலாம்.
நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை இங்கே வருவதற்கு உங்களுக்கு என்ன தேவை? ஒரு தேவனை துதிக்கிற, அவரை உயர்த்துகிற, மரங்களும் செடிகளும் கொடிகளும் உயர்த்தும் பொழுது நான் எப்படி துதியாமல் இருப்பேன் அப்படின்னு துதிப்பது. தேவன் செய்த நன்மையை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். ஒரு டம்ளர் தண்ணீர் எனக்கு கொடுத்திருந்தால் கூட. பாருங்கள், ஆண்டவர் நமக்கு மற்றவர்கள் கொடுத்த தீர்க்கதரிசியோ என்கின்ற நாமத்து நிமித்தம், உதாரணமாக நான் ஒரு வீட்டிற்கு நான் போகிறேன் என்று சொல்கிறேன். அது உலகத்தாராய் கூட இருக்கலாம். ஒரு உலகத்தார் வீட்டுக்கு வேலைக்கு போகிறேன், அல்லது அவர்கள் எனக்கு என்ன செய்கிறார்கள், எனக்கு ஏதோ ஒன்றை ஒரு தண்ணீர் ஒரு டம்ளர் கொடுக்கிறார்கள். அல்லது நான் தேவனுடைய பிள்ளை என்று ஏற்றுக்கொண்டு எனக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் கொடுக்குறான் என்று வைத்துக்கொள்வோம். இப்போ நான் தேங்க்யூன்னு சொல்லிட்டு வந்துடுவேன். ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன் சகோதர சொல்லி, இதை பல தடவை என்று நான் சொன்னால் அதிகமாக இருக்கும். ஆனால் சொல்லியிருக்கிறேன். என்ன சொல்லியிருக்கிறேன்னு கேட்டால், ஒரு டம்ளர் தண்ணீர் கொடுத்தால் அவர்களுக்கு அந்த பலனை ஆண்டவர் தராமல் விட மாட்டார். அது வேறு ஏதோ ஒரு வகையிலே கொடுத்து விடுவார் அந்த பணத்தை. ஆமாம், சில நேரங்களில் நான் இப்படி சொல்லியிருக்கிறேன். அதாவது அது சொல்லியிருக்கிறேன் என்று உண்மைதான். நான் சில விஷயங்களை அடிக்கடி மறந்து விடுகிறேன். ஆண்டவரே, எனக்கு இவர்கள் செய்த நன்மைக்கு நான் போய் இப்போ எதையுமே செய்ய முடியாத நிலையில் இருக்கிறேன். ஆனால் நீங்கள் என்ன செஞ்சுருங்க, நீங்கள் அவங்கள ஆசீர்வதிச்சிருங்க. அப்போ தேவன் பாருங்கள், தேவன் நன்றி மறப்பதில்லை. ஒரு டம்ளர் தண்ணீர் கொடுத்தால் கூட அதை மறப்பதில்லை. நானும் மறக்கக்கூடாது. ஆகவே நன்றி மறக்கக்கூடாது. ஆனால் இது இந்த ரெண்டுக்குமே வழி இல்லை, அர்ப்பணிப்பு தேவையில்லை, ஒப்பு கொடுத்தல் தேவையில்லை. ஆனால் எதற்கு ஒப்பு கொடுத்தல் வேண்டும்? ஆராதனை செய்வதற்கு, ஆராதிப்பதற்கு, அவரை வர்ஷிப் பண்ணுவதற்கு என்ன செய்யணும்? அங்குதான் மிகப்பெரிய தியாகம் வேண்டும். ஆபிரகாம் நாங்கள் ஆராதித்து விட்டு வருகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனார். அவருடைய அந்த மலையின் மேலே, மோரியா மலையின் மேலே அவர் மகனை ஒப்பு கொடுக்க போனார். கடைசியில் ஆண்டவர் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். ஆனால் அதுதான் ஆராதனை சகோதர சொல்லி. அதை போலதான் நம்முடைய ஜீவியத்திலேயும் தேவன் சில நேரங்களிலே நம்மை சோதிப்பார், நம்மை கேட்பார். அப்பொழுது இருக்கிற விலையேற பெற்றதை, ஆண்டவரே, நான் என் மகனை, என் மகளை நான் வைத்து விடுகிறேன். எனக்கு ஒரு 2வது பெண் குழந்தை பிறந்தாள். அந்த பெண் குழந்தை பிறந்து கொஞ்சம் 1 மாதம் கூட இல்லை, அந்த பெண் குழந்தை இறந்து விட்டது. இப்பொழுது இதை என்ன சொல்வது? ஆண்டவரே, எனக்கு என்று எதை கொடுக்கிறீரோ அது எனக்கு போதும். எதை கொடுக்கவில்லையோ, எதை எடுத்துக்கொள்கிறீரோ, எதுக்கு எனக்கு கொடுக்காமல் இருக்கிறீரோ, எல்லாவற்றுக்காக நான் உம்மை ஆராதிக்கிறேன் அப்படின்னு நாம் சொல்லணும். அதை விட்டுட்டு அழுது கொண்டிருக்கக்கூடாது. ஆண்டவரே, என்னுடைய சரீரம் உமக்கு சொந்தம். ஆண்டவரே, இந்த சரீரத்தை நீர் மொட்டையடிக்கலாம். என்னுடைய தலைமுடியெல்லாம் இல்லாமல் போகலாம், என்னுடைய கை வராமல் போகலாம், என்னுடைய கால் வராமல் போகலாம், எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி படுக்கையில் கூட கிடக்கலாம். இது உன்னுடைய சரீரம். இது என்னுடைய சரீரம் இல்லை, இது உம்முடைய சரீரம். என்னுடைய சரீரத்தையே உமக்கு படைக்கிறேன் என்று சொன்னால், நீங்கள் எங்கே போக சொல்கிறீங்களோ அங்கே நான் போவேன், எங்கு வாழ சொல்கிறீங்களோ அங்கே நான் வாழ்வேன், எந்த இடத்துல குடியிருக்க சொல்கிறீங்களோ அந்த இடத்துல நான் குடியிருப்பேன். அதுதான் சகோதரர்களே ஆராதனை. இந்த ஆராதனை தனிப்பட்ட ரூமிலே நடக்க வேண்டும், தனிப்பட்ட அறையிலே நடக்க வேண்டும். அல்லது சோதிக்கப்படுகிற நேரத்தில் அந்த வசனம் பாருங்கள், ரோமர் 12ஆம் அதிகாரம். ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் சோதிக்கப்படுகிற ஒவ்வொரு வேளையும் தான் ஆராதனை நேரம் என்று சொல்லலாம். ஆராதனை நேரம் என்பது ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு அல்ல. அது துதி செலுத்துகிற நேரம், நன்றி செலுத்துகிற நேரம். அப்போ ஆராதனையின் நேரம் என்ன? நான் ஒவ்வொரு தடவையும் சோதிக்கப்படக்கூடிய ஒரு நேரம், அதுதான் ஆராதனை நேரம். அப்போ இடைவிடாமல் ஆராதிக்கிறது என்றால் என்ன? இதுதான். இடைவிடாமல், இரவும் பகலும் இடைவிடாமல் ஆராதிக்கிறது என்றால் என்ன அப்படின்னு கேட்டால், இடைவிடாமல் என் சரீரத்தை நான் என்ன செய்கிறேன்? ஜீவ பலியாக. அந்த 1ஆம் வசனத்தை பாருங்கள். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும்
தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இந்த ஆராதனையை நீங்கள் மற்றதெல்லாம் ஏதோ எல்லாரும் சத்தம் போடுறாங்கன்னு நானும் சத்தம் போட்டுருவேன். எல்லாரும் தேவனை துதியுங்கள் அப்படின்னு சொன்னால் நானும் துதிப்பேன் சபை கூட்டத்தில் வந்து. ஆனால் ஒரு புத்தியாக யோசித்து முடிவெடுக்கிறது, கூட்டத்தோட கோயந்தா போட தட்டல, யோசித்து முடிவெடுத்து நான் இப்பொழுது என் கண்ணை ஒப்பு கொடுக்கிறேன், என் காதை ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய நாவை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு யோசித்து முடிவெடுத்து, ஆண்டவரே இது உம்முடைய கண்கள் அல்லவா, அப்படி இருக்கும்போது நான் எனக்கு இஷ்டமானதை நான் பார்க்கக்கூடாது, உன்னுடைய கண்ணை என் பலிபீடத்திலே வை அப்படின்னு ஆண்டவர் சொல்லும் பொழுது, என் கண்களை உமது பலிபீடத்திலே வைத்து நான் உம்மை ஆராதிக்கிறேன். அப்படியானால் ஆராதனை என்றால் என்ன? தினந்தோறும் 24 மணி நேரமும் ஆராதனை தான். உங்களுக்கு பவுல் சொன்ன ஒரு அருமையான வசனம் ஒன்று உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? அந்த வசனத்தை பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரத்திலே அந்த பெஸ்து ராஜாவுக்கு முன்பாக நிற்கும் பொழுது அந்த வசனத்தை யாராவது எடுத்தால் பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் இந்த இரவும் பகலும் ஆராதிக்கிற அப்படின்னு சொல்லி அந்த வசனம் யாராருக்கு தெரிந்தால் அது நமக்கு 26ஆம் அதிகாரம் 7வது வசனம். அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பாக பவுல் நிற்கிறார். அப்படி நிற்கும் பொழுது அவர் சொல்கிற வார்த்தை 7ஆம் வசனத்தை பாருங்க. இரவும் பகலும் இடைவிடாமல் ஆராதனை செய்து வருகிற நம்முடைய 12 கோத்திரத்தார். என்ன ஆச்சரியம் பாரு, இஸ்ரேல் ஜனங்களை பற்றி 12 கோத்திரத்தார் அவர்கள் இரவும் பகலும் செய்து வருகிற காரியத்தை அவர் சொல்லுகிறதை பாருங்கள். இரவும் பகலும் இடைவிடாமல் இப்பொழுது நாம் என்ன செய்ய முடியும்னு கேட்டால், நம்முடைய சரீரங்களை அந்த ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாக என்ன செய்யணும்? ஒப்பு கொடுத்து, இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. எனவே சகோதர சொல்ல இல்லை என்று சொன்னால், உங்களுக்கு ஒரு மனுஷனை காண்பிக்கிறேன் 5 நிமிடத்தில். அதாவது 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் அங்கே ஒரு மனிதன் இருக்கிறான், நாகமான் அப்படிங்கிறவன். சீரியாவின் படைத்தலைவனாகிய நாகமான் இருக்கிறான். அவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், இஸ்ரேல் எலிசாவினிடத்தில் அவன் சுகம் பெறுகிறான். சுகம் பெற்று கொண்ட பிறகு அவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், அவன் அறிக்கை செய்கிறான். இந்த 15ஆம் வசனத்தை பாருங்கள். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம். அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடு இல்லாமல் எல்லாரோடும் திரும்பி தேவனுடைய மனுஷனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இது என்ன, எவ்வளோ பெரிய அறிக்கை பாருங்கள். இந்த உலகத்திலே இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர வேறு தேவன் இல்லை அப்படின்னு அவன் சொல்கிறான். இது ஒரு பெரிய அறிக்கை. அதற்கு அடுத்தது அவன் என்ன சொல்கிறான் பாருங்க. அடுத்தது 17ஆம் வசனம். அப்பொழுது நாகமான், ஆனாலும் 2 கோவேறு கழுதைகள் சுமக்கத்தக்க 2 பொதிமண் உமது அடியனுக்கு கட்டளையிட வேண்டும். உமது அடியேன் இனி கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்க தகனத்தையும் பலியும் செலுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது இந்த இப்படியெல்லாம் சொல்லுகிற அவன் என்ன சொல்லுகிறான்? அதாவது இனி நான் என்ன செய்ய போகிறதில்ல, என்னுடைய தெய்வங்களுக்கு நான் பலியிட மாட்டேன், இனிமேல் கர்த்தருக்கு தான் என்ன செய்ய போகிறேன், பலியிடுகிறேன் அப்படிங்கிறான். ஆனால் அதுக்கப்புறம் அவன் ஒன்று சொல்கிறத பாருங்கள். 18ஆம் வசனத்தில், ஒரு காரியத்தை கர்த்தர் உமது அடியனுக்கு மன்னிப்பாராக, என் ஆண்டவன் யார் அப்படின்னு கேட்டால் அவனுடைய ராஜா.
அவனுடைய ராஜா பணிந்து கொள்ள ரிம்னோன் கோவிலுக்குள் பிரவேசிக்கும் பொழுது அவருக்கு நான் கையிலாக கொடுத்து ரிம்னோன் கோவிலே பணிய வேண்டியதாகும். இப்படி ரிம்னோன் கோவிலில் நான் பணிய வேண்டியதை, இந்த காரியத்தை கர்த்தர் உமது அடியனுக்கு மன்னிப்பாராக. இப்படி தான் என்ன நடக்கிறது அப்படின்னு கேட்டால், இப்படி இருக்கக்கூடாது. அதாவது இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தெய்வம், அவரைத்தான் வழிபடுவேன், இனி வேறு தெய்வங்களை நான் வழிபட மாட்டேன் அப்படின்னு சொல்லுகிறான். அதற்கப்புறம் அவருக்கே நான் பலியிடுவேன் அப்படிங்கிறான். ஆனால் என்னுடைய வேலை நிமித்தம் என்னது, என்னுடைய வேலை நிமித்தம், என்னுடைய தொழில் நிமித்தம் நான் ஒரு நேரத்தில் என்னுடைய ராஜா இந்த ரிம்னோன் கோவிலுக்குள்ளே போவார். அப்போது நான் படைத்தலைவனாக இருக்கிறபடினால என்ன செய்யணும், அவரோட கூட போய் நான் பணிய வேண்டியதாக இருக்கும். இந்த ஒரு காரியத்தை மன்னிக்கணும் அப்படிங்கிறான். அவன் ஒரு புறஜாதி மனுஷனாக இருக்கிறனால அவர் என்ன செஞ்சிட்டாரு, எலிசா சரி பரவாயில்ல போ, சமாதானத்தோடு போ அப்படின்னு சொல்லிடுறார். ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் என்ன செய்யக்கூடாது, நாம் இப்படி சொல்லாமா, சொல்லக்கூடாது. எந்த நேரத்திலையும் எந்த இடத்திலையும். அதற்கு யார் உதாரணம்னு கேட்டால் தானியேல் புஸ்தகத்திலே வருகிறவர்கள் தான் உதாரணம். நீங்கள் எங்களை தப்புவித்தாலும் சரி, எங்களுடைய தேவன் எங்களை தப்புவித்தாலும் சரி, தப்புவிக்காமல் போனாலும் சரி, நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், நாங்கள் பணிந்து கொள்ள மாட்டோம் அப்படின்னு அவங்க சொன்னது போல. எனவே அருமையான சகோதர சொல்லே, ஆராதனை என்றால் என்ன, இயேசு கிறிஸ்து அல்லது சாத்தான் விரும்பினது என்ன, அவன் நாம் தேவனை துதிப்பதற்கு நம்மை விட்டு விடுவான், தேவனுக்கு நன்றி சொல்வதற்கு நம்மை சாத்தான் விட்டு விடுவான். ஆனால் அர்ப்பணிப்பதற்கு அந்தரங்கத்திலே அவருக்கு ஆராதனை செய்வதற்குத்தான் அவன் தடுப்பான். ஆமாம் இல்லை. ஆகவே நாம் ஆண்டவரை போல எந்த சூழ்நிலையானாலும் சரி, அவருக்கு ஒருவருக்கே நான் ஆராதனை செய்வேன், என்னையே அர்ப்பணிப்பேன். என்னுடைய தனிப்பட்ட ஜீவியத்திலே அந்த அர்ப்பணம் நடக்க வேண்டும். என்னுடைய தனிப்பட்ட ஜீவியத்திலே இந்த ஆராதனை மாறாமல் இருக்க வேண்டும். இந்த ஆராதனை நான் விட்டுவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்வோம், நாம் அர்ப்பணிப்போம். தேவன் நமக்கு உதவி செய்வராக.